Example 9.29 evaluate limit extends to 0 x square into sin 1 by x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சாண்ட்விச் தீரம் மூலியமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும். We know that sandwich theorem is also known as a squeeze theorem. The f of x is a squeezed or sandwiched அப்படின்ற மாரி. இப்போது பார்க்கும்போது ஒரு சாண்ட்விச் அப்படின்போது நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மேலே ஒரு ப்ரெட்டு, நடுவில் ஒரு ப்ரெட்டு, நடுவில் வேறு ஏதாவது பேஸ் பண்ணால் நம்ம சாண்ட்விச் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. மேலே ஒரு ப்ரெட்டு, கீழே ஒரு ப்ரெட்டு, நடுவில் வந்து ஜாம் வைக்கிறோம். அந்த ஜாம் தான் என்னது, சாண்ட்விச் அதேமாரியே தான் இங்கே சாண்ட்விச் தீரம். இந்த ஹெச் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ப்ரெட்டு மாரி நினச்சிக்கோங்க. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் ஜாமுன்ற மாரி நினச்சிக்கோங்க. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சம்மா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இதுக்கு நேமே சாண்ட்விச் தீரம் அப்படி வச்சுருக்காங்க. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், -1 லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு சைன் 1 by x அண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா -1னாலே எப்பயுமே என்னவாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் வேல்யூ தான் வரும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளஸ் வேல்யூ தான் வரும். இன்பிட்வீன் நடுவில் இருக்கிறது தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸாக கன்சிடர் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ -1ஓட நம்ம எக்ஸை போட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம்னா என்ன கிடையாது, என்ன வரும், -x². புரியுதுங்களா? 1ஓட x² மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது -1 into x² இஸ் நத்திங் பட் -1x². லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, x² sin 1 by x அப்படின்னு சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த நடுவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, x² sin 1 by xன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை தான் நம்ம சாண்ட்விச்சாக இங்கே நம்ம நடுவில் யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல x² sin 1 by x லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு x² அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது டேக் g of x equal to -x² அப்படி எடுத்து போட்டுக்கிறோம். f of x equal to x² minus sin 1 by x அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ h of x equal to x² அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 g of x equal to அப்படின்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ன்னு போது எக்ஸுக்கு பதில் அந்த இடத்துல 0 போடும்போது 0² மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. 0² என்ன வரும், எப்பயுமே 0 தானே வரும். அப்போ அங்கே 0ன்னு தான் நம்ம போட்டுக்கிறோம். அதே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஹெச் ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. அப்போ x² தான் இங்கே ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு வந்திருக்கு. அப்போ x², 0² என்ன இருக்கும், அதுவும் 0 தான் வரும். அப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 0 வரும்போது சென்டரில் என்னவாக இருக்கும், அதுவும் 0 தான் இருக்கும். அப்படின்ற கன்க்ளூஷன் முதல்ல நம்மளுக்கு கொண்டு வரணும். புரியுதுங்களா? பை சாண்ட்விச் தீரம் இஃப் f, g, h இட்ஸ் ஈக்குவல் டு நம்ம அது எதுவும் இதாக இருக்கும், எல்லாமே எல்லுன்னு என்னது, லிமிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர். த ஆர் இஸ் சச் தட் g of x is less than f of x less than h of x for all x is a deleted neighborhood of the x0 contained in 1. அப்போ இங்கே கொடுத்த வரைக்கும் g of x equal to extend of 0 போட்டோம்னா என்ன 0 தான் வருது. அப்போ லிமிட் h of x பார்த்தோம்னா அதுவும் என்ன ஆயிரும், 0 தான் வரும். அப்போ நடுவில் இருக்கிற f of x என்னது, அதுவும் 0 தான் வரும். ஸோ நம்மளை பொறுத்தவரை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x² sin into 1 by x is also to be 0 அப்படின்னு நம்ம புரிஞ்சிடும்.